இல்லாம இங்க இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் பஜார், இந்த இடம் எந்த பாரம்பரியமானதுன்றத நாங்க சொல்லிதான், இந்த இன்னைய தினம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. எம்ஜி ரோட் பஜார் எப்படி இருந்தது, எப்படி இருக்குங்கிறதுக்கு உண்டான அத்தனை தகவல்களையுமே நாங்க ஒரு வீடியோவா பதிவேற்றம் பண்ணிருக்கோம். அது வந்து நிறைய இடங்கள்ல ரீச்சும் ஆயிருக்கு. இப்ப நாங்க கேக்குற ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இந்த சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுங்க, இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை கொஞ்சம் சீர் செஞ்சு கொடுங்க. இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய நன்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் கெடுக்கிற விஷயமா தான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு நாங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோ உள்ள வர முடியலங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் தினசரி பணி செய்து தங்களுடைய குடும்பத்தை வந்து நல்ல முறையில நடத்திட்டு போறவங்க. ஒரு நாளும் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு கூட இங்க ஒருத்தங்க இருக்காங்க. அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர் எப்படிங்க இந்த சாலையில அவர் நடத்த முடியும்? அவர் வந்து ஒரு வண்டி வச்சுட்டு அவர் போக முடியும்? ஒரு அவசர உதவிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல இந்த இடத்துல. வியாதியஸ்தர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு அதிகாரிகளுக்கோ ஒரு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நிறைய நல்ல திட்டங்கள் நடந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா கொண்டு போயிருக்காங்க. வியாதியஸ்தர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இத சுற்றி பள்ளிகளை வந்து நல்ல முறையில அந்த கல்வி எல்லாத்தையுமே வந்து நல்லபடியா மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆரசாரம் பூங்காவை சீரமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த போகராஜான்ற சுரங்கப்பாதை அந்த திட்டம் வந்து ரொம்ப நாளா வந்து தடைப்பட்ட திட்டம். அதை வந்து வெற்றிகரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி ஒரு கல்யாண மண்டபம், இங்க இருக்கிற குடும்பங்கள், ஏழை குடும்பங்களும் வந்து நல்ல முறையில நல்ல இடத்துல ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கு. இந்த ஒரு திட்டம் மட்டும் ஏன் மக்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறதுக்கு நாங்க நேரடியா நிறைய ஆதாரங்களை கொடுத்திருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு வந்து நாங்க முன்னிறுத்தி சொல்லணும்னு வந்து நிக்கிறோமே தவிர்த்து வேற எந்த விதமான உள் பிரச்சனைகளும் இதுல வந்து கிடையாது. மக்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு தரணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த அனைத்து வியாபாரிகள் சார்பாகவும் நான் வந்து இந்த விஷயத்த அவர் முன்னாடி கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா வந்து மக்களுக்காக அவர் நிறைய நல்ல பணிகள் செய்யறாரு. சோ எங்களுடைய பிரச்சனைகளையும் கவனத்துல கொள்ளுவாருன்னு நான் நினைக்கிறேன். 60 அடி சாலை இன்னைக்கு வந்து 20 அடியா சுருங்கி இருக்கு. இந்த இடத்துல எங்களால எந்த விதமான பயன்பாட்டுக்கும் இதை பயன்படுத்த முடியல. இங்க இருக்கிற ஆட்டோ தொழிலாளர்களாகட்டும், இங்க இருக்கிற நடைபாதை வியாபாரி கடைகளாகட்டும், எல்லாருக்காகவும் சேர்ந்துதான் இந்த போராட்டம் நடக்குதே தவிர்த்து தனி ஒரு மனிதனுக்காக இந்த போராட்டம் நிச்சயமா கிடையாது. இங்க இருக்கிற 40,000க்கும் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய ஒருத்தருடைய வலியையும் தெரிவிக்கிறது தான் இந்த போராட்டம். அவருடைய கவனத்துக்கு இதை நாங்க கொண்டு போறதுக்காக ஒரு அமைதியான முறையில எங்களுடைய கோரிக்கையை வந்து முன்னாடி வச்சிருக்கோம். நல்லபடியா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நம்புறோம். இந்த திட்டம் போட்டது 18 மாசங்கள். 18 மாசத்தையும் கடந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனையோ தீபாவளி, எத்தனையோ பொங்கல், எத்தனையோ ரம்ஜான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ஏன் இது மாதிரி தோய்வாயிருக்கு? ஏன்னா சேகர் பாபு இருக்கிறாரு, அவர் தொகுதியில 99.9% எல்லா திட்டங்களும் முடிஞ்சு. இது வடசென்னை வளர்ச்சி திட்டத்துல இது மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளவு தோய்வா போயிருக்கு? அந்த லாஸ்ட்ல வியாபாரம் நடக்குது, இந்த லாஸ்ட்ல வியாபாரம் நடக்குது. நடுவில் இருக்க வியாபாரிகள் மட்டும் வயிற்றுல ஈர துணி போட்டு இருக்க மாதிரி அவங்க தரப்பு. சார், அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும், அதுக்கு வந்து அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே இருப்பாங்க சார். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நிற்கும் போது மட்டும்தான் வந்து எந்த ஒரு திட்டமும் வந்து முழுமை அடையும். இங்க வந்து நிறைய பேரு நிறைய விதத்துல வந்துட்டு அந்தந்த திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க ஒர்க் பண்ற வியாபாரிகள் இங்க வேலை பாக்குற மனிதர்கள் பாருங்க, 2 பேர் வச்சு வேலை பார்த்தாங்க. இது அவங்க கவனத்துக்கு போகுதாங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்ற அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். இங்க இருக்கிற அண்ணா எம்எல்ஏ, அந்த அண்ணாவுடைய கவனத்துக்கும் இதை அவருமே வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வர இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு கூட அவர் நல்ல முறையில பண்ணுங்க, நீங்க உங்களுடைய தேவைகள் அமைதியா சொல்லுங்க, அவ்வளவுதான் அவருமே சொன்னார். ஏன்னா இங்க வந்து யாரும் யாரையும் வந்து நீங்க இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது கிடையாதுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அதை கொண்டு போய் தைரியமா பேசுற அளவுக்கு தான் எங்களுக்கு இங்க அதிகாரிகளும் இருக்காங்க. இங்க நீங்க சொன்ன அந்த அமைச்சர்கள் அவங்க 2 பேருமே இருக்காங்க. இந்த பிரச்சனை என்னன்னா எங்களுடைய தேவைகள் ரொம்ப லேட் ஆகுது. இந்த ஒரு திட்டம் வந்து நீங்க 2 பேர் வச்சு இவ்வளவு பெரிய தெருவுல என்ன சார் நீங்க இது பண்ண முடியும்? நாங்க போய் கார்பரேஷன்ல கேட்கிறோம், எங்களால பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய தீபாவளி வியாபாரம், பொங்கல் வியாபாரம் அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. உங்களுடைய கான்ட்ராக்ட்ல ஒரு 5 பேர் வேலை பாக்குறாங்கன்னா அந்த 5 பேரோட வேலை மட்டும்தான் சார் அவங்களுக்கு தெரிஞ்சது. இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஒரு 5 பேர் அவங்க இருக்காங்கன்னா, மேடம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அந்த 5 பேரோட பிரச்சனை இருக்குல்ல, அதை பாக்குறீங்க. இங்க இருக்கிற 50,000 குடும்பத்தோட பிரச்சனையை நாங்க யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்? இதை நாங்க முறையில நிறைய இடங்கள்ல கொண்டு போயிருக்கோம். முதல்ல ஸ்மார்ட் சிட்டி ஆரம்பிக்குதுன்னு பேசும்போது இந்த அளவுக்கு சாலை குறுகுன்னு யாருமே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரியான இந்த வழியான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்கன்னு இப்ப வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்டே இல்லைங்க. இங்க ஒரு ஆட்டோ வர முடியல, ஆட்டோ சுத்துதுங்க. 2-3 சந்து. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது வந்து ஸ்மார்ட் சிட்டி போடும்போது ஸ்மார்ட் சிட்டி வாக்குறுதி கொடுத்தது
2 வழி பாதைகளை தான் நாங்க கண்டிப்பா நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்க 2 வழி பாதை இருக்கு பாருங்க. ஆமா, எந்த பார்க்கிங் இடத்துல வசதி இருந்து 2 கொடுப்போம், வழி 2 வழி பாதை பாதை போக பண்ணி கொடுப்போம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்க சந்துமுனையில இறங்கி நடந்துதான் நேத்து வரோம். பேசும்போது அவங்க வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்டே இருக்காது அப்படின்ட்டாங்க. வெஹிக்கிள் மூவ்மெண்ட் டூ வீலரோ மாத்தி சொல்றாங்க. இது எங்களுக்கு பெரிய வியாபாரிகள் மக்கள் மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அதனால நாங்க இது வந்து லட்சக்கணக்கான சாமானிய மக்கள் 190% சாமானிய மக்கள் வந்து ஜவுளி வாங்கிட்டு போற இடம். இதை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பும் நல்ல முறையில எடுத்துட்டு போறதுக்கும் நாங்களும் இங்க இருக்கிற வியாபாரிங்க எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு நாங்க கொடுக்குறோம். ரீட்டைல் எடுத்த நம்ம கம்மியா வீட்டுக்கு வாங்கினா கூட அவங்களுக்கு ஹோல்சேல் விலையில கொடுக்குறோம். அதுல தேடி வராங்க. அவங்களுடைய இதுவும் பாதிக்கக்கூடாது, எங்களுடையும் பாதிக்கக்கூடாது. இதுதான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பா நல்ல தீர்வு கொடுப்பாரு. அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக மட்டும்தான் நாங்க இந்த வந்து ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப அமைதியான முறையில நாங்க தெரியப்படுத்துறோம். என்னுடைய பேர் வந்து எழுத்தாளர் லதா சரவணன். நான் ஒரு பெண் தொழில் முனைவோர். அடுத்து என்னுடைய எழுத்து இது எல்லாமே சார்ந்த சமுதாய மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த போராட்டத்துல கலந்து. என் பேர் ராபர்ட், தலைவர் வடசென்னை வியாபாரிகள் சங்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து எம்ஜி ரோடு ஜிஏ ரோடு வந்து ஏதோ ராயபுரத்துக்கும் வண்ணார்பேட்டைக்கும் இழப்பு இல்ல, வட சென்னைக்கே இழப்பு. ஏன்னா வட சென்னையில இருக்கிற மக்கள் அனைவருமே இன்னைக்கு துணி வாங்கணும் எடுக்கணும்னா இந்த எம்ஜி ரோடு ஜிஏ ரோடு தான். ஆகவே இந்த தொழிலை நம்பி இன்னைக்கு 4000 கடைகள் இருக்குன்னா இது எம்ஜி ரோடு ஜிஏ ரோடு சிங்கார தோட்டம் எல்லாரும் சேர்ந்து 4000 கடைகள் இருந்தாலும் அவங்களை நம்பி பிழைக்கிறவங்க 1 லட்சம் குடும்பம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் நம்ம மவுண்ட் ரோட்ல கூட மெட்ரோ ரயிலுக்காண்டி போட்டாங்க, எல்லாம் ரோடே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. பார்த்தா இன்னைக்கு கடைகளே இல்லை, கடைகள் இல்லாம வெளிச்சோடி இருக்கு. அதே போல இன்னைக்கு ஸ்மால் சிட்டின்னு சொல்லி கடைகளே இல்லாம போய் நாம இருந்து என்ன பண்ண முடியும்? வியாபாரம் பண்ணணும்ல, வியாபாரம் பண்றதுக்கு தான் மக்கள் எல்லாம் ஈர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்தா கூட இந்த ஸ்மால் சிட்டில கழிவறைகளே சரியா ஒதுக்கல. நாளைக்கு மக்கள் வந்து போனா கூட அந்த கழிவறைகள் இருக்குன்னா கழிவறைகள் இல்ல, அதையும் பார்க்கிங் வசதி சுத்தமா இல்ல. மக்கள் வந்து போகணும். ஏன்னா அரசாங்கம் எவ்வளவு செய்யுது, நாங்க அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு வரல. அரசாங்கம் நிறைய பண்றாங்க, அதிகாரிகள் சரியா ஒர்க் பண்றது இல்ல. இந்த அதிகாரிகளை கண்டிச்சு தான் இந்த அறப்போர். ஆகவே அரசு ஏன்னா இப்ப அரசுக்கு போய் சேர்ந்துரும். ஏன்னா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் எல்லா அதிகாரிகளும் வந்துட்டாங்க. அது காவல்துறையா இருக்கட்டும், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டாங்க. உங்களுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அவங்க எங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்து சீக்கிரம் பணியை முடிச்சு எங்களுடைய வணிகருடைய வாழ்வாரத்தை காப்பாற்றணும்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். On behalf of our Megas Association, we have started a human chain protest today. This protest is regarding and to bring to a notice of a Honorable Chief Minister that this project has been started from past 3 years. When they started this project, they promised us they will complete this total project in 18 months. But since the project has been started, now the time has been about 3 years and the project has not yet been completed 50%. Today, the whole of the association and the members, we have gathered here to express our sorrow and grief that more than 40,000 families have been affected with this project. There is no swift pathway for vehicles to pass on. Thus, we bring all these issues in notice of our Honorable Chief Minister. Thank you. Especially the Madras Wasserman Pet and GA Road, MC Road, surrounding association and all the associations are combined to join in this function. At the same time, we are giving all the subject is going to the great Mr. Honorable Chief Minister. We are waiting for the good result and we are all waiting and we give the salute to the Chief Minister of Tamil Nadu. Is because yesterday we are all arranged all the human chain arrangement, but still the officers are consulted our association, so still waiting and we are waiting for the good result.